செல்லப்பாண்டியும் வசந்தியும் மிகுந்த ஆத்திரத்துடன் ராஜாங்கத்தின் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார்கள். ராஜாங்கம் வெளியே வாயா என்று செல்லப்பாண்டி கத்த, அங்கிருந்த சேது தன் தந்தையை ஒருமையில் பேசியதால் கோபமடைந்து, மரியாதையா இங்கிருந்து போயிடுங்க, இல்லனா நடக்கிறதே வேற என்று எச்சரிக்கிறான். இதற்கு வசந்தி சற்றும் அஞ்சாமல், உன்னால என்னடா பண்ண முடியும் என்று சவாலாக கேட்க பதற்றமான சூழல் உருவாகிறது. கருப்பு தலையிட்டு அவர்களை அமைதிப்படுத்த முயன்றும் பலனில்லை. ஈஸ்வரியும் சித்ராவும் வந்து மட்டமாக பேச செல்லப்பாண்டி தன் ஆத்திரத்தை கொட்டுகிறார். என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்து வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனா இப்ப அவ உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் கிடக்கிறாள். அதுக்கு காரணமே நீயும் உன் குடும்பமும் தான் என்று சேதுவை பார்த்து சத்தம் போடுகிறார். தமிழ் விபத்துக்குள்ளாகி அவள் கருவில் இருக்கும் குழந்தையும் ஆபத்தில் இருப்பதை அறிந்ததும் அங்கிருந்த அப்பத்தா உள்ளிட்ட அனைவரும் அதிர்ச்சியில் உரைகிறார்கள். என் பொண்ணை நீதான் காரை விட்டு ஏற்றி விபத்து ஏற்படுத்தினாய் என்று செல்லப்பாண்டி சேதுவை நேரிடையாக குற்றம் சாட்டுகிறார். ஆனால் சேது, நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்று மறுக்கிறான். வசந்தி ஈஸ்வரியின் கன்னத்தில் அறைந்துவிட்டு, என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த குடும்பத்தையே சும்மா விட மாட்டேன் என்று எச்சரித்து விட்டுச் செல்கிறார்கள். நடந்ததை எண்ணித் துடித்த சேது உண்மையில் விபத்து ஏற்படுத்தியது யார் என்பதை கண்டுபிடிக்க ரகசியமாகச் செயல்படுகிறான். தமிழின் கல்லூரி ஆசிரியை போன் செய்து சிறையில் இருக்கும் நீதிமானின் ஆட்கள் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகத்தை எழுப்புகிறார். சேது தீவிரமாக விசாரித்ததில் அந்த விபத்தை ஏற்படுத்திய டிரைவர் சிக்கினான். அவனை விசாரித்த போதுதான் சிறையில் இருக்கும் நீதிமானுடன் சேர்ந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கும் ஈஸ்வரியும் சித்ராவும் தான் இந்த திட்டத்தை தீட்டியது என்ற அதிர்ச்சிகரமான உண்மை வெளிவருகிறது. கடைசியில் சேது ஆதாரங்களுடன் போலீஸை வீட்டுக்கே அழைத்து வருகிறான். தன் தந்தையையே சிறைக்கு அனுப்ப முயன்ற நீதிமானுடன் ஈஸ்வரிக்கு என்ன தொடர்பு என்று சேது கேள்வி எழுப்ப போலீஸ் ஈஸ்வரியையும் சித்ராவையும் கைது செய்து அழைத்துச் செல்கிறது. தமிழ் அபாயக் கட்டத்தை தாண்டிவிட்டாலும் வீட்டுக்குள்ளேயே இருந்த துரோகிகளைச் சேது கண்டுபிடித்தது அந்த குடும்பத்தையே நிலைகுலையச் செய்துள்ளது. ஈஸ்வரியும் சித்ராவும் போலீசாரால் இழுத்துச் செல்லப்படுவதை பார்த்து ராஜாங்கம் அப்படியே நிலைகுலைந்து அமர்ந்து விடுகிறார். சேது, என்னடா நடக்குது இங்கே? அந்த நீதிமானுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக அந்த தமிழ் பொண்ணை இவங்க கொல்ல பார்த்தாங்க என்று பதற்றத்துடன் கேட்கிறார். சேதுவின் கண்கள் சிவந்திருக்கின்றன. அப்பா, இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்ல. இந்த வீட்டு சொத்து மேல இருந்த ஆசையும் தமிழ் நம்ம வீட்டுக்குள்ள வந்தா இவங்களோட ஆதிக்கம் குறைஞ்சிடும்ன்ற பயமும்தான் இவங்களை இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு என்று ஆவேசமாகச் சொல்கிறான். உடனே சேது மருத்துவமனைக்கு விரைந்து செல்கிறான். அங்கே செல்லப்பாண்டியும் வசந்தியும் தமிழின் அறைக்கு வெளியே கலங்கிய கண்களுடன் அமர்ந்திருக்கிறார்கள். சேதுவை அங்கே பார்த்ததும் செல்லப்பாண்டி மீண்டும் ஆத்திரமடைந்து, இன்னும் என்னடா பாக்கி இருக்கு? என் பொண்ணு கண்ணு முழிக்கலையேன்னு சந்தோஷப்பட வந்தியா என்று சட்டை பிடித்து கேட்கிறார். சேது அமைதியாக, மாமா, தப்பு எங்க வீட்டுலதான் நடந்திருக்கு. அதை செஞ்சவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிட்டு தான் வர்றேன். தமிழோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம்னு எனக்கு தெரியும் என்று தலைகுனிந்து நிற்கிறான். சிறிது நேரத்துல டாக்டர் வெளியே வந்து, தமிழ் செல்விக்கு இப்போ மயக்கம் தெளிஞ்சிடுச்சு, அவங்க கிட்ட நீங்க பேசலாம், ஆனா அதிகமா அழுத்தம் கொடுக்காதீங்க என்று சொல்கிறார். அனைவரும் உள்ளே செல்ல தமிழ் மெதுவாக கண்களை திறக்கிறாள். தன் முன்னே காயங்களுடன் நிற்கும் சேதுவை பார்த்ததும் அவள் கண்கள் கலங்குகின்றன. ஏன் வந்தீங்க? அன்னைக்கு என்னை வீட்டை விட்டு துரத்தும்போது இருந்த வேகம் இப்போ இல்லையே என்று பலவீனமான குரலில் கேட்கிறாள். சேது அவளின் கைகளைப் பிடித்துக்கொண்டு, என்ன மன்னிச்சிடு தமிழ், உன் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் கோபத்துல உன்னை நான் நம்பாம விட்டுட்டேன். ஆனா இனி அப்படி நடக்காது, உன் பாதுகாப்புக்கு நான் இருக்கேன் என்று கலங்குகிறான். ஆனால் தமிழ் கையை உதறிவிட்டு, உங்க மேல இருந்த நம்பிக்கையை நான் அன்னைக்கே இழந்துட்டேன். என் வயித்துல வளர்ற இந்த குழந்தைக்காக மட்டும்தான் நான் இப்போ உயிரோடு இருக்கேன். இந்த தமிழ் இனி பழைய தமிழா இருக்க மாட்டா என்று உறுதியாகச் சொல்கிறாள். இதற்கிடையில் சிறையில் இருக்கும் ஈஸ்வரியும் சித்ராவும் நீதிமானை சந்திக்கிறார்கள். நாங்க உங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு இப்போ கம்பி எண்ணிட்டு இருக்கோம், எப்படியாவது எங்களை வெளியே எடுங்க என்று கெஞ்சுகிறார்கள். ஆனால் நீதிமானோ, உங்களை வச்சு என் காரியத்தை முடிச்சுட்டேன், இனி நீங்க இருந்தா என்ன செத்தா என்ன என்று நக்கலாகச் சிரித்துவிட்டுச் செல்கிறான். தான் நம்பியவர்களே தன்னை கைவிட்டதை எண்ணி ஈஸ்வரி கதறுகிறார். தமிழும் சேதுவும் மீண்டும் ஒன்று சேர்வார்களா, அல்லது இந்த விபத்து அவர்களை நிரந்தரமாக பிரிக்குமா என்ற திருப்பத்துடன் கதை நகர்கிறது. மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி தமிழ் தன் தந்தை வீட்டுக்குச் செல்கிறாள். சேது அவளை தன் வீட்டுக்கு அழைக்க வந்தாலும், உங்க மேல இருந்த மரியாதை போயிடுச்சு, இனி அந்த வீட்டு படியேற மாட்டேன் என்று கராராகச் சொல்லிவிடுகிறாள். இதனால் சேது மிகுந்த மனவேதனைக்கு ஆளாகிறான்.
வீட்டில் ராஜாங்கம் யாரிடமும் பேசாமல் மௌனமாக இருக்கிறார். தன் கூடவே இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய துரோகத்தை ஈஸ்வரி செய்வாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று கருப்புவிடம் சொல்லி வருந்துகிறார். இதற்கிடையில் சிறையில் இருக்கும் ஈஸ்வரி எப்படியாவது ஜாமீனில் வெளியே வரத் துடிக்கிறாள். நீதிமான் தன்னை ஏமாற்றியதை அறிந்த ஈஸ்வரி இப்போது சித்ராவையும் சேர்த்துக்கொண்டு புதிய திட்டம் ஒன்றை தீட்டுகிறாள். அதாவது, தமிழின் விபத்து தற்செயலானது, நாங்கள் அவளை காப்பாற்றத்தான் முயன்றோம் என்று பொய் சாட்சி சொல்ல ஆட்களை தயார் செய்கிறாள். மறுபுறம் தமிழ்செல்வி தன் காயங்கள் குணமானதும் மீண்டும் கல்லூரிக்குச் செல்லத் தொடங்குகிறாள். அவளை பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ள சேது மறைமுகமாக பல உதவிகளைச் செய்கிறான். ஒருநாள் கல்லூரி வாசலில் தமிழை வழிமறிக்கும் சேது, தமிழ், என் மேல உனக்கு கோபம் இருக்கிறது நியாயம்தான், ஆனா உன் வயித்துல வளர்றது என் வாரிசு, அதுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது, தயவு செஞ்சு வீட்டுக்கு வா என்று கெஞ்சுகிறான். அதுக்கு தமிழ், என் குழந்தைய வளர்க்க எனக்கு தெரியும், அன்னைக்கு அசிங்கப்பட்டு நின்னப்போ வராத பாசம், இப்போ எதுக்கு? உங்க அம்மா பண்ணின தப்புக்கு நீங்க வருத்தப்படலாம், ஆனா அவங்கள அந்த வீட்டுக்குள்ள வச்சிருந்த வரைக்கும் எனக்கும் அந்த வீட்டுக்கும் எந்தச் சம்பந்தமும் இல்லை என்று முகத்தில் அடித்தாற்போல் பேசிவிட்டுச் செல்கிறாள். அப்பொழுது அங்கே வரும் ஒரு மர்ம நபர் தமிழின் நடவடிக்கைகளை தூரத்தில் இருந்து கவனிக்கிறான். அவன் நீதிமானின் கைகூலி என்பது தெரிய வருகிறது. பழிவாங்கத் துடிக்கும் நீதிமான் சிறையில் இருந்தபடியே அடுத்த கட்டமாக தமிழை தாண்டி ராஜாங்கத்தின் கௌரவத்தைச் சிதைக்க ஒரு பெரிய சதித்திட்டத்தை தீட்டுகிறான். இதனால் அடுத்து நடக்கப் போகும் ஆபத்து என்ன என்பது தெரியாமல் சேதுவும் தமிழும் தங்கள் தனிப்பட்ட மோதலில் பிடிவாதமாக இருக்கிறார்கள். நீதிமானின் ஆட்கள் தமிழை தொடர்ந்து கண்காணிப்பதைச் சேது தற்செயலாக கவனித்து விடுகிறான். விபத்திலிருந்து தப்பிய தமிழை குறிவைத்து மீண்டும் ஏதோ ஒரு சதி நடப்பதை உணர்ந்த சேது அவளுக்குத் தெரியாமலேயே அவளை பின்தொடர ஆரம்பிக்கிறான். கல்லூரி முடிந்து தமிழ் தனியாக பேருந்து நிறுத்தத்திற்கு வரும்போது நீதிமானின் ஆட்கள் அவளைச் சூழ்ந்து மிரட்டுகிறார்கள். உன்னாலதான் எங்க ஐயா ஜெயில்ல இருக்காரு, நீ உயிரோடு இருந்தாதானே சாட்சி சொல்லுவ என்று அவர்கள் நெருங்க அங்கே மின்னல் வேகத்தில் வந்து இறங்குகிறான் சேது. அவர்களுடன் ஆவேசமாகச் சண்டையிட்டு தமிழை பாதுகாக்கிறான். அடிதடி சத்தம் கேட்டு ஓடி வந்த மக்கள் முன்னிலையில் அந்த ரவுடிகள் தப்பி ஓடுகிறார்கள். பதற்றத்தில் துடித்துக் கொண்டிருந்த தமிழை பார்த்த சேது, இப்போ புரியுதா தமிழ், உனக்கும் என் பிள்ளைக்கும் இந்த ஊர்ல எவ்வளவு எதிரிகள் இருக்காங்கன்னு, உன்னை நான் தனியா விட மாட்டேன் என்று அதட்டலாகச் சொல்கிறான். ஆனால் தமிழ், என்னை துரத்தி விட்டதே நீங்கதான், இப்போ வந்து அக்கறை காட்டுறதுல எந்த அர்த்தமும் இல்லை என்று பிடிவாதமாகப் பேசுகிறாள். இந்தச் சூழலில் ஈஸ்வரியும் சித்ராவும் ஜாமீனில் வெளியே வருகிறார்கள். வீட்டுக்குள் நுழைய முயலும் அவர்களை ராஜாங்கம் வாசலிலேயே தடுத்து நிறுத்துகிறார். என் மருமகளையும் பேரன் அல்லது பேத்தியையும் கொல்ல பார்த்த உனக்கு இந்த வீட்டில இடமே இல்லை என்று கராராகச் சொல்லி விரட்டுகிறார். தங்குவதற்கு இடமின்றி தவிக்கும் ஈஸ்வரி ஆத்திரத்தின் உச்சத்துக்கே செல்கிறாள். என்னை வெளியே அனுப்பின அந்த தமிழையும் அவ குடும்பத்தையும் சும்மா விடமாட்டேன் என்று சபதம் எடுக்கிறாள். நேராக தமிழ் இருக்கும் வீட்டுக்குச் செல்லும் ஈஸ்வரி அங்கே செல்லப்பாண்டியிடமும் வசந்தியிடமும் வீண் வம்புக்குச் செல்கிறாள். உன் பொண்ணு வந்த ராசிதான் என் குடும்பம் சிதறிப்போச்சு, அவ வயித்துல வளர்றது இந்த வீட்டு வாரிசுன்னு கனவு காணாதீங்க என்று விஷத்தை கக்குகிறாள். இதைக் கேட்டு ஆத்திரமடைந்த வசந்தி ஈஸ்வரியை அங்கிருந்து அடித்துத் துரத்துகிறார். அன்று மாலை சேது ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறான். தமிழின் சம்மதமில்லாமலேயே அவளை பாதுகாக்க அவளுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான். நீ வீட்டுக்கு வர வேணாம் தமிழ், ஆனா நீயும் என் பிள்ளையும் பாதுகாப்பா இருக்கணும்னா நான் இங்கேயே இருப்பேன் என்று கூறி அங்கேயே தங்கிவிடுகிறான். பிரிந்திருக்கும் இந்த தம்பதியைச் சுற்றியுள்ள ஆபத்துக்கள் விலகுமா அல்லது ஈஸ்வரியின் சதி வெற்றி பெறுமா என்ற எதிர்பார்ப்புடன் கதை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.